السلام عليكم ورحمة الله وبركاته. الحمد لله الذي هدانا لهذا وما كنا لنهتدي لولا أن هدانا الله. أشهد أن لا إله إلا الله وحده لا شريك له، وأشهد أن سيدنا محمدا عبده ورسوله صلى الله عليه وسلم. أما بعد، فأعوذ بالله من الشيطان الرجيم. بسم الله الرحمن الرحيم. يا أيها الذين آمنوا اتقوا الله حق تقاته ولا تموتن إلا وأنتم مسلمون. صدق الله العظيم. புகழ் அனைத்தும் ஏக நாயனான அல்லாஹ்வுக்கு அல்ஹம்துலில்லாஹ். அவன் தனித்தவன், அவனுக்கு எந்த துணையும் கிடையாது என்பதாக நாம் சாட்சி கூறுகின்றேன். அந்த ஏக நாயனான அல்லாஹ் எமது வெற்றிக்காக, எமது நேர்வழிக்காக சத்திய தூதர் சர்தாரே தோ ஆலம் முஹம்மது முஸ்தபா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை அனுப்பி வைத்தான். அந்த உண்மை தூதர் மீதும் அவர்களை யாரெல்லாம் பின்பற்றுகின்றார்களோ அவர்கள் அனைவர் மீதும் ஸலாத்தும் ஸலாமும் உண்டாவதாக. புனிதமிக்க ஜுமாவுடைய கடமையை நிறைவேற்றுவதற்காக வேண்டி அல்லாஹு தஆலாவின் இல்லத்தில் இஅ்திகாஃபுடன் வீற்றிருக்கும் அல்லாஹ்வின் நல்லடியார்களே, அல்லாஹ் எவைகளை எடுத்து நடக்கும்படி ஏவினானோ அவைகளை எடுத்து நடக்கும்படியும், எவைகளை வேண்டாம் என்று தடுத்தானோ அவைகளை முற்றுமுழுதாக தவிர்ந்து நடந்து கொள்ளும்படி முதலில் எனக்கும் பின்னர் உங்களுக்கும் நான் வஸியா செய்கின்றேன். கண்ணியத்துக்குரியவர்களே, அல்லாஹ் தஆலா நன்மையுடைய நல்ல வாய்ப்புகளை வருடா வருடம் தந்து கொண்டிருக்கின்றான். நன்மைகள் செய்யும் நல்ல வாய்ப்பு. ஷஹ்ருல்லாஹ் முஹர்ரமிலே இருக்கிறோம். ஹிஜ்ரி 1477 கால் வைத்து அந்த முபாரக்கான இந்த சங்கையான மாதத்தைக்குள்ளே நன்மைகள் செய்யும் நல்ல வாய்ப்பு. வல் ஃபஜ்ரி வலயாலின் அஷ்ர், அரஃபாவை கண்டோம், ஆஷூராவை கண்டோம். சகோதரர்களே, நன்மைகள் செய்கின்றோம். உதுஹியா லட்சக்கணக்கில் செலவழிச்சு செய்கிறோம். நோன்பு 30 நோன்புகள். இஹ்ராம் அணிந்தவர்களாக, லப்பைக் சொன்னவர்களாக பைத்துல்லாவை நோக்கி ஹஜ்ஜி. அல்ஹம்துலில்லாஹ், சுப்ஹானல்லாஹ். இவை அனைத்தும் பாக்கியம் சகோதரர்களே. இந்த நன்மைகளால் கிடைக்க வேண்டிய தன்மைகள் என்ன? அதை அடைகிறோமா? அன்பார்ந்தவர்களே, இந்த புனிதமான ஜும்மாவுடைய தினம் உட்பட இந்த அனைத்தும் எங்களுக்கு மன்சிலாக கிடைக்கிறது. அடைகிறோம், வந்து சேருகிறோம். இஹ்ராமை அணிவதென்றால் கஃபனை அணிந்திருக்கிறோம். அந்த துல்ஹிஜ்ஜாவுடைய மாதத்தில் இஹ்ராமை அணிந்த நிலையில் ஹஜ்ஜுடைய கடமையை நிறைவேற்ற அவர் நியத்து வைத்ததற்கு பின்னால் மரணித்தான். அது அவருடைய கஃபன். தலையை மூடாமல் தான் ஜனாஸா கூட அடக்கப்படும். கஃபனை உடுத்துட்டு கலட்டின ஹாஜி உள்ளம் என்ன சொல்லுது? உதுஹியாவுடைய பிராணி நாங்க சொன்ன நேரத்தில் அதுல கழுத்தை எடுக்கிறோம், அது கழுத்தை கொடுக்குது. லட்சோப லட்ச மாடுகளும் ஆடுகளும் குர்பானியாக உதுஹியாவ அறுக்கப்படுகிறது. அது என்ன சொல்லிவிட்டு சொல்லுகிறது? அந்த அறுப்பது மன்றில் மக்சத் என்ன? அது சொல்லுகிறதாம், ஏ மனிதனே, நான் என்னுடைய இரட்சகனுக்காக வேண்டி கழுத்தை, தலையை வெட்டுகின்றேன், வெட்டப்படுகின்றது. நீ குறைஞ்சது சுஜூதாலும் செய்யக்கூடாதா? மன்சில் வேறு, மக்சத் வேறு. ஜும்மா கேட்கிறது வேறு, ஜும்மால அடைவது வேறு. கொழும்புக்கு வாரது டாக்டரை சந்திக்க வந்தது சரி, மருந்து எடுக்கல, வந்தது வேலல்ல. ரமலான் ஒரு தொழில், ஹஜ்ஜி ஒரு தொழில், மருந்து ஏறுதா உடம்புல, உள்ளத்துல வேலை செய்தா.
வேலை செய்தா. 242 பேருடைய மரணம் ஒரு செய்தி. என்ன அடைஞ்சோம் அதுல? ஆகாய விமானம் விழுகிறது, எத்தனையோ கற்பனை கோட்டைகள் கண்ணுக்கு முன்னால அந்த கருப்பு பெட்டியில பச்சை பச்சையா பார்க்கிறோம். துடிச்சு துடிச்சு மௌத்தா போனாங்க. இப்படியான காட்சி அல்லாஹ் காற்றது ஒரு மன்றில் ஒரு இடத்துக்கு கொண்டு வரான். மக்சத் என்ன? அடி மனதுல கைய வைங்கோ, போனை தூக்கி பிடிச்சு கொண்டு இப்படி மௌத்தா போனாங்களாமே, இப்படியான தமிழியாமே, கடைசா இருக்க செல்ஃபியாமே, எவ்வளவு பேசினோம். கண்ணியமானவர்களே, ரப்பு என்னையும் அந்த பிளைட்ல வச்சிருந்தான். என்ன மௌத்து எங்க? அல்லாஹ் அக்பர். சகோதரர்களே, இந்த காட்சிகள் எல்லாம் தௌபாட காட்சிகள். தௌபா செஞ்சோமா? பாவத்திலிருந்து கலண்டோமா? எங்கட உள்ளம் உருகுதா? அருமையானவர்களே, மௌத்த கூட நம்புறது பெரிய வேலை இல்லை. நாஸ்திகன் படைச்ச ரப்ப நம்பாத ஏத்திஸ்டும் மறுமையை நம்பாதவர்களும் நாஸ்திகமாக வாழ்பவர்களும் மௌத்த நம்புறாங்க. மௌத்து நிச்சயம் பேசுறது பெரிய இல்ல. மௌத்துக்கு பின்னால் ரப்புட பொருத்தம் எப்படி? எனக்கும் உங்களுக்கும் ரப்புடைய திருப்தி என்ன? ரப்ப எப்படி அடைய போறேன் என்ற அமல்கள் அல்ல. இந்த உள்ளம் தன்மை வருகுதா? நெருப்புக்கு தன்மைகிறது, தண்ணீருக்கு தன்மைகிறது, குளிருக்கு தன்மைகிறது, சூட்டுக்கு தன்மைகிறது, அமலுக்கு தன்மை இல்லையா? எங்கட சலாம் ஒரு முஸ்லிமுடைய தன்மை. அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹ், இது வார்த்தையில சொன்னா நன்மை. அன்பு நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வாழ்க்கையை பார்த்தா அதுல தன்மை இருந்துச்சு. சகோதரர்களே, சலாமுடைய தன்மை, அமல் இபாதத்துடைய தன்மை என்ன சொல்லுது? நான் யாரு? இன்னைக்குள்ள பிரச்சனை இதுதான். இந்த நான அழிக்கிறது இபாதத்துகள். இஹ்ராம் எல்லாருக்கும் உண்டு, இஃப்தார் சஹர் எல்லோருக்கும் உண்டு. ஒரே நேரம் அரசராயிருக்கலாம், ஆண்டி ஆயிக்கலாம், அரபி ஆயிக்கலாம், அஜமி ஆயிக்கலாம், மேற்கத்திய நாட்டில் வாழலாம், கீழைத்திய நாட்டில் வாழலாம். அடியானே, நீ அடிமை என்பதை மறந்து விடாதே. உன்னோடு இருக்கக்கூடிய சகோதரர்கள் இஃப்தார்ல சேர்றாங்க, இஹ்ராம்ல சேர்றாங்க, அரஃபால சேர்றாங்க, ஜும்மால சேர்றாங்க. ஏன் ஒவ்வொரு தொழுகைக்கு மத்தியிலையும் சேர்ந்து சேர்ந்து பிரிறீங்க? உங்களுக்கு என்ன பெருமை? இது எல்லோரும் அடியார்கள் உறவு வந்தீங்கதா? தொழுகையில சலாம் சொல்லிப்போம். தொழுது முடிஞ்சா முதலாவது அல்லாஹ்ட பகுதி அல்லாஹு அக்பர். தொழுகையை முடிக்கிறது அடியார்களோட சேர்ந்தேன். ஆனா மனதால ஒரு சகோதரரை பார்த்து சலாம் சொல்றோமா? எங்களுக்கு சலாம் சொல்லக்கூடிய நினைவு வருகுதா? எல்லோருக்கும் சலாம் உண்டுதான். வேறொரு வந்தவங்களுக்கு வேற சலாம், படிச்சவங்களுக்கு இன்னொரு சலாம், ஏழைகளுக்கு இன்னொன்று, குடும்பத்துக்கு ஒன்று, பணத்துக்கு இன்னொன்று இல்ல. அஸ்ஸலாமு அலைக்கும், எல்லோருக்கும் சலாம். இது தன்மை வருகுதா? தன்மை. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சலாமையும் சொன்னாங்க, சலாத்துடைய தன்மையும் காட்டினாங்க. சலாம் சொல்லுது, எங்கள்கிட்ட குழப்பம் இல்லை, எங்கள்கிட்ட குரோதம் இல்லை, எங்கள்கிட்ட பகமை இல்லை, பகமை இல்லை. தப்ப இலைக்கும் தாஉல் உமல் கபிலக்கும், உங்களுக்கு முன்னால வந்தவங்களுடைய நோய், உள்ளத்தில் உள்ள அந்த கடுமையான எறும்பு சத்தம் கேட்கிறத விட ரகசியமா உங்களோட உள்ளத்தை காக்குற நோய நான் உங்களுக்கு ஞாபகம் முற்றேன் என்று ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க. அது அழிக்குது சலாம். அது தஹ்லிக் ஹாலிகா, அது மொட்டை அடிக்கும். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, மொட்டை என்ன விளங்கக்கூடாது. லா தஹ்லிகு ஷஅர், முடிய மொட்டை அடிப்பதை நான் சொல்லல. தஹ்லிகு தீன், அது தீன மார்க்கத்தை அழிக்கும். கொடி பறக்கும், களிமாண்டு எழுதப்பட்டிருக்கும். ஆனா இஸ்லாமிய உணர்வும் முஸ்லிம்களுடைய உணர்வும் செத்து போயிருக்கும். அதைத்தான் நாங்க இன்னைக்கு பார்க்கிறோம். அதைத்தான் நாங்க பார்க்கிறோம். தாழ்ல குர்ஆனிக்கும் ஆள் இருக்காது, உடம்பு நீக்கும் குர்ஆன் உள்ளத்துல துடிக்காது இஸ்லாமிய உணர்வு. கண்ணியமானவர்களே, அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, உண்மையில எங்களுக்கு என்ன பெருமடிக்கலாம்? எப்படி மற்றவரை தட்டலாம்? எல்லாரும் சுஜூத் செய்யறாங்க, சப்பு சொல்லுது, பெருமடிக்கலாம் உங்களுக்கு. அனாதை பக்கத்துல நிப்பார், சலாம் கொடுத்துட்டு பாருங்க. ஏழைகள் நிப்பாங்க,
அறிமுகம் இல்லாத வைப்பாங்க. அல்ல லா இலாஹ இல்லல்லாஹ் முஹம்மது ரசூலுல்லாஹ் ரெண்டு பக்கத்துக்கும் சொல்ல வைக்கல. தொழுது முடிஞ்சோடனே முமின பாருங்க, உங்களோட உள்ளம் எவ்வளவு பக்குவப்பட்டுகிறத பாருங்க, உங்களோட தன்மை எவ்வளவு வந்திகிறத பாருங்க, அமல்ல நீங்க எவ்வளவு முன்னேறிக்கிறீங்க அடையாளம். சகோதரர்களே, எவ்வளவு குணம் வந்திக்குது. அல்லாத நல்லடியார்களே, கபரும் சொல்லுது, சப்பும் சொல்லுது, எங்களுக்கு எதிலுமே கையுட்டு புகையலாம், நான் என்று புகையலாம். பிரச்சனை தான். வீட்டுக்குள்ள நானா நீயாண்டு வந்த நானா தம்பி வருஷ கணக்கு வழக்கு பேசுவாங்க. முடியாது, முடியாது. அருமையான அல்லாத நல்லடியார்களே, ஆரம்பம் எங்கட ஒரு துளி இந்திரியம். தங்க துண்டால படைக்கப்பட்ட யாரும் இல்லை. நாங்க தங்க துளி அல்ல, நாற்ற துளி, துர்வாடை வீசும் துளியால் உருவாக்கப்பட்ட மனிதனே என்ன அகங்காரம். கடைசா அடக்கப்படுறதும் மண்குழியில. மண்ணை போட போட நன்மை கொடுப்பானல்லாம் அப்துராலி. போட்டி போட்டு போட்டி போட்டு எந்த தூசி பட்டா தொடப்போமோ, மக்களுடைய முன்னுக்கு வர மாட்டோமோ, உடம்பு அதுல வச்சு. அருமையானவர்களே, அல்லாத நல்லடியார்களே, அமல்கள் உயிர் உள்ளது. இந்த உணர்வுகள் வரும் பொழுதுதான் உள்ளம் கழுவிப்படும், இல்லாட்டி உள்ளம் கல்லா போகும். உள்ளம் கல்லா போய் தான் இன்றைக்கு இவ்வளவு லட்ச குழந்தைகள் துடிச்சு துடிச்சு மௌத்தா போறான். அல்லாஹ் சொல்றான், முஹம்மதியா ஈமான்ட இபாதத்துடைய ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சிஃபத் தன்மை வரலையா, யஹூதியத் வரும். சொந்த புள்ளைய கருள வச்சே தலைப்பான். அங்கே உண்டு இங்கே உண்டு. சொந்த புள்ளைய கிணத்துல கட்டி இறக்குவான். உள்ளம் கல்லா போகும். நைல் நதிக்கு இருக்கிற தண்ணீர் 1000 மைலுக்கு ஓடுது மிஸ்ருக்குள்ள. அந்த தண்ணீர் அது கல்லுக்குள்ள இருந்துதான் உருவாச்சு. சகோதரர்களே, கல்லு செய்யற நல்ல குணம் கூட இந்த உள்ளம் செய்யாது. அருமையானவர்களே, அமல்களுடைய தன்மை உள்ளத்துக்கு வரலண்டா. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வாழ்க்கையில தன்மை இருந்துச்சு, தன்மை இருந்துச்சு. சுப்ஹானல்லாஹ். உலகத்தில் ஆகப்பெரிய புருஜ் கலீஃபா அபுதாபியில கட்டினவர். அவருடைய கபருக்கு பக்கத்தில் இன்னொரு கபர். யாரு? அந்த ரோட கூட்டினவர்த கபர். எவ்வளவு பெரிய கோடீஸ்வரர். அடுத்த நாள் ஜனாசா யாருன்னு தெரியார். அந்த ரோட கூட்டிக் கொண்டிருந்தவர். என்ன செய்யலாம்? எதை வச்சு பெருமடிக்கலாம்? மிம்பர் நீந்து நான் இறங்குவேனா? 2-3 மாதங்களுக்கு முன்னாடி அக்குர்ணையில மிம்பர் ஏறின ஹபீப் இறங்க கிடைக்கல. சகோதரர்களே, சுப்ஹானல்லாஹ், அல்லாஹு அக்பர். எவ்வளவு தன்மை வளருது. அரபால் எவ்வளவு தன்மை வந்துச்சு, ஆஷூரால் எவ்வளவு தன்மை வந்துச்சு. அன்பு ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களோட தன்மை தான் அவங்களுக்குள்ள வழி, அவங்களுக்குள்ள இரக்கம். ஏழு அவங்களால தாங்கலா, கஷ்டம் தாங்கலா, பிரச்சனை தாங்கலா. ஒரு அநாத புள்ள அழுகிறாரு. இந்த எத்தனை லட்சம் பிள்ளைகள் அழுக சத்தம் என்ன மாதிரி எங்க உள்ளத்தை செய்தா. சொந்த நானட புள்ள, அநாத புள்ள, நானா மௌத்து, தம்பி மௌத்து. இவருக்கு திரும்பி பார்க்க நேரம் இல்லை. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ரோட்ல கண்ட அநாத சலாம் அஸ்ஸலாமு அலைக்கும் வார்த்தை வாழ்க்கைய பாருங்க. இஸ்லாத்துக்கு இதில் எங்க நீக்கிறோம் யோசிப்போம் சகோதரர்களே. அநாதை குழந்தை அழும் பொழுது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நின்று கேட்கிறான், யா ரசூலல்லாஹ், எனக்கு ஒரே ஒரு ஈச்சப்பழம் மரம் வேணும், எனக்கு விருப்பமான கனி. பல ரிவாயத்துகள், எனக்கு ஆசையான கனி அல்லது ஒரு மதில கட்டி கொள்ளணும். தாராறு இல்ல கேட்க கேட்க கூப்பிட்டு பேசுறான் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். அழுகிற பிள்ளையோட கண்ணீரை துடைக்கிறாங்க, முயற்சி செஞ்சாங்க. கடைசியாக அபூ தஹ்தா ரலியல்லாஹு தஆலா அன்ஹு 600 அஜ்வா மரங்களை கொடுத்து அந்த ஒரு மரத்தை வாங்கி அந்த அழுது கொண்டிருந்த பிள்ளைய சிரிக்க வச்சான். சிரிக்க வச்சான். கண்ண கண்ண நாங்க சலாமும் ஆள் பார்த்து தானே சொல்றேன். தெரிஞ்சவங்களுக்கு வர சலாம், தெரியாதவங்களுக்கு வருவது இல்லை. சலாம் தன்மையை கொண்டு வரும், பெருமை இல்லாமலாக்கும், பரக்கத்தை கொண்டு வரும், பணிவை கொண்டு வரும். அஸ்ஸலாம் இஸ்மும் மின் அஸ்மாஇல்லாஹ், அல்லாஹ்வுடைய திருநாமங்கள் ஒன்று.
இதுக்கு பதிலா எந்த மொழியில எந்த வார்த்தையை எந்த அமைப்புல யூஸ் பாவிச்சாலும் சரி வராது சகோதரர்களே. இன்னைக்கு வியூஸ கூட்டிக்கொள்ள பேஸ்புக்ல லைக்ஸ் எடுக்கிறதுக்கு ஷேர் பண்றதுக்கு வேண்டியதை சொல்றது என்ன இருந்தாலும் பரவாயில்லை. சலாம் எல்லாம் செய்தியே இல்லை. ஒரு தந்தை சொல்றாரு, குடும்ப வீட்டுக்குள்ள இந்த வாலிப பிள்ளைகளோட வாழ்க்கையில முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உள்ளுக்கு கொண்டு போங்க, வீட்டுக்கு இல்லாம ஒரு நாளும் சமூகத்தை செய்யலாம். ட்ரக்ஸ் நிப்பாட்டலாம், கொடுமையை நிப்பாட்டலாம், தற்கொலையை நிப்பாட்டலாம். அன்பு நபியோட வாழ்க்கை அது உள்ளத்துல ஊறும் பொழுதுதான் மனிதன் புனிதனாக ஆகுவான். எழுதி வைங்க, இது நான் எழுதினதல்ல, படைச்ச ரப்புட வார்த்தை. சிலவங்களுக்கு படுகுதில் இஸ்லாம், சிலவங்களுக்கு நபி படுகுதில்லை முஸ்லீமா இங்கு ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். அல்லாஹ் பாதுகாக்கணும் சகோதரர்களே. 16 வருடம் தந்தை சொல்கிறார், மகன் ஒரு சலாம் சொல்லல. 16 வருடம் தந்தையிட முகத்தை பார்த்து மகன் ஒரு சலாம் சொல்லல. ஸ்கூல் செலக்ட் பண்ணக்குள்ள மிச்சம் கவனம், டியூஷன் அனுப்பக்குள்ள மிச்சம் கவனம், கல்ச்சரை மாற்றக்குள்ள மிச்சம் கவனம். அருமையான அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, எவ்வளவு வேதனையோட அந்த தந்தை சொல்லுவார், அடை உயிருள்ளவருக்கு மட்டுமல்ல சலாம் இது, மௌத்தா போனாலும் சலாம் சொல்லலாம். கபூரடிக்கு போயிட்டு என்ன சொல்ற, முதலாவது அஸ்ஸலாமு அலைக்கும் யாதார கௌமி முஃமினீன். மௌத்தா போனவருக்கே சலாம் சொல்லலாம், உயிரோடு உள்ள உறவுக்கு சலாம் இல்லையே, சலாம் இல்லையே. இஸ்லாத்துல எதுவுமே சிறுசு இல்ல, சிறுசியும் பிரிச்சுதான். அந்த தன்மை வந்தா தான் நாங்க பண்பா இருப்போம், பக்குவமா இருப்போம், இரக்கமா இருப்போம், மஹப்பத்தா இருப்போம். அமல் கபூலாகும், அமல் கபூலாகும். சகோதரர்களே, குர்பானி கொடுக்கிறார் அபூ ஜஹல், அபூ சுஃபியான். சூரத்து மாஊன்ல சொல்றான் அல்லாஹ் தஆலா அவங்களுடைய உதுஹியா பத்தி தான். ஒரு கிழமைக்கு 2 ஒட்டகம் இருப்பாங்க. சிலவங்க இருக்கிறாங்க ஜாஹிலியா காலத்துல, அரபால அந்த மினாவுடைய காலத்துல 1000 ஒட்டகம் கொடுக்கிறவங்க. தன்னைங்க ஆனா உள்ளத்துல ஷிர்க், அல்லாஹ்க்கு சுஜூத் இல்ல, அல்லாஹ்க்கு காபத்துல்லாஹ்க்கு புடவை போத்துறவங்க அவங்க தான், ஜம்சம் தண்ணி கொடுக்கிறவங்க அவங்க தான், 5 லிட்டர் கேனோங்கல்ல அள்ளி அள்ளி கொடுக்கிறவங்க. ஆனா அல்லாஹ் சொல்றான் நஷ்டத்துல நன்மை செஞ்சாங்க, தண்ணி இல்ல, அல்லாஹ்வுடைய பக்கம் இல்ல, மன்சில் போனாங்க, மக்சத் இல்ல, நோய்க்கு டாக்டரை சந்திச்சாங்க, மருந்தெடுக்கல்ல. சகோதரர்களை பாடசாலைக்கு போனாங்க, படிக்கல்ல, பள்ளிக்கு வந்தாங்க, தொழில்ல. இது போலதான் அல்லாஹ் பாதுகாக்கும். ஏமாறப்படா. முஹர்ரம் ஒரு ஏமாத்தம், ரமலான் இன்னொரு விதமான ஏமாத்தம், ஜும்மாக்கு வந்த எப்ப முடியும் ஒரு ஏமாத்தம். சும்மா ஏதோ வாழ்றோம். அல்லாஹ் தரத்தை கேட்கிறான். அபூ ஜஹலுக்கு ஏழைகள் பிடிக்காது, ஈமான் இல்ல, உள்ளத்துல தன்மை இல்லை. அப்ப எங்கள்கிட்ட மேல பிடிபட்டுலண்டா, சொந்த சகோதரர் ஏழை சிமிந்தி தூக்குறாரு, அவரை யாருன்னு சொல்லவும் விருப்பம் இல்லை, வீட்டு கல்யாணத்துக்கு எடுக்கவும் விருப்பம் இல்லை. ஏழை பணம், பணக்காரராகிற பிரச்சனையே இல்லை, ஏழை ஆகிறது பிரச்சனையே இல்லை, குணம் தவறுதான் பிரச்சனை. ஏழை தம்பி சகோதரர் சொந்த நானாவுடைய வீட்டுக்குள்ள வரையில் அவருக்கு அவரை தூர வச்சுக்குது. சலதாலி முசாஃபா இல்ல, சலாம் இல்ல, அவன் போகிறண்டா. நாங்க நன்மை செய்யறோம், மன்னிச்சுக்கோங்க சகோதரர்களே, நன்மையில் எந்த குறையும் இல்லை, நாங்க ஏதோ தவறு செஞ்சு கொண்டிருக்கிறோம். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஒரு ஏழை தோழருடைய கையை நீட்டி முசாஃபா செய்யறாங்க. முசாஃபா எவ்வளவு குறைஞ்சிட்டு பாருங்க. கைய காட்டுவோம், முசாஃபா இல்ல, கை தூரத்துல போகும், ஹார்ன் படும், சலாம் இல்ல, பெல் படும், சலாம் இல்ல. சலாமத்தான வாழ்க்கைக்கு சலாம் அல்லாஹ் தந்த பரிசு. சொர்க்கத்தில் ஆதம் அலைஹிஸ்ஸலாத்து முதலாவது பேச வச்ச சொல்லி. ஆக மேன்மையானவர்களே, ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அந்த தன்மையை பாருங்க, மற்றவங்களோட சேர்ந்து கொண்டிருந்த விதத்தை பாருங்க. அந்த ஏழை தோழரோட முசாஃபா செய்யறாங்க, கை கடினமாகுது. கேட்டார்கள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், ஏன் இவ்வளவு உங்களோட கை கடினமாக இருக்குது? சொன்னாங்க ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், பாத்து யா ரசூலல்லாஹ்,
நான் செருப்பு தைக்கிறவன் யார் சொல்லலாம், பாதனைகளை தேய்ப்பவன். சுப்ஹானல்லாஹ். செருப்பு தைக்கிற கை, எத்தனை 100 செருப்பு கையில சுமந்திப்பாங்க. சிலதாலும் கை எப்படி கை, உலகத்தில் ஆக சிறந்த தண்ணி அந்த கையில தான் வெளியாயிடுச்சு. அந்த கையில ஒரு விரலை நீட்டினாங்க, சந்திரன் பிளந்துச்சு. அந்த கையை ஒரு அநாத புள்ளட மேல வச்சா, ஒரு தலையில வச்சா அது மணக்க தொடங்கிடும், நறுமணக்க தொடங்கிடும். பஞ்சி போல கை சேருது. அல்லாஹ் அக்பர். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, அப்படியே கையை தட்டி விடல, அந்த கையெடுத்து கண்ணோட சேர்த்து கொண்டு சொன்னாங்க, இதே கரங்களோட நீங்க சொர்க்கத்திலும் நடமாடுவீங்க. உள்ளத்தை குளிர வைக்கிறாங்க சகோதரர்களே, உள்ளத்தை குளிர வைக்கிறாங்க. எங்கெங்கோ வந்து இறங்குறவங்களுக்கு கோடி கோடியா கிஃப்ட் கொடுக்கிறது லேசி. அக்கம் பக்கத்து நாட்டில் இருக்கிற, பக்கத்து வீட்டில் இருக்கிற ஏழைய சந்தோஷப்படுத்துறது தான் ஈமான். அது கஷ்டம், உள்ளம் விடாது, உள்ளம் விடாது. அன்புக்குரியவர்களே, ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எதிலேயுமே அவங்க விஐபி லிஸ்ட்ல இருந்து வாழ பார்க்கல. ஒவ்வொருத்தருக்கு அந்தஸ்தை நாங்க கொடுக்கணும், நாங்க தேடி எடுக்கப்பட எங்க அந்தஸ்து. அங்கதான் பிரச்சனை வரும். அது சலாமுக்கு மாற்றம், அது சுஜூதுக்கு மாற்றம், கட்டின இஹ்ராமுக்கு மாற்றம். ஹஜ்ஜுடைய சஃபர்ல ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லமுக்கு சொன்னா, அப்பாஸ் ரலியல்லாஹு தன் குடும்பத்துல இன்னோ இருக்கிறது தண்ணீர், யாருடையும் கைப்படாத தண்ணீர், நீங்க கேட்டா அவங்களுக்கு தருவோம். யா ரசூலல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, இல்ல எல்லாரும் கைவிட்டு குடிக்கிற தண்ணீரை தான் நானும் குடிக்க விரும்புகிறேன், எனக்கும் அதையே கொண்டு வாங்க. ஹாஜ்ன்ற ஒரு பட்டம் இஸ்லாத்தில் இல்ல சகோதரர்களே, சொல்றவங்க சொல்லிக்கோங்க, பிரச்சனை இல்ல. அது பட்டம் அல்ல, அது தன்மை, சிஃபத், அது ஒரு குணம், அது ஒரு தன்மை. நீங்களுக்கு யாரு ஹாஜின்னு சொல்லலாட்டியும் பிரச்சனையே இல்லை. அல்லாஹ் சொல்லணும், உங்களோட ஹஜ்ஜி கபூல், அல்லாஹ் அப்படி ஆக்கி வைக்கணும் எங்களோட ஹாஜி சொல்ல. அன்பா அந்த அல்லாஹ்ட நல்லடியார்களே, அருமை சகோதரர்களே, தன்மை வர வரத்தான் இஸ்லாம். பாருங்க, இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்துக்கு நெருப்புல ஒரு தன்மை அல்லாஹ் போட்டான். குல்னா யா நார் கூனி பர்தன் வஸலாமன் அலா இப்ராஹிம். சலாம் ஆஹா இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம். நெருப்புக்குள்ள சலாம் வந்து சந்தோஷம் வந்துச்சு. எங்கட வீட்டுக்குள்ள சலாமத்து வந்துச்சுண்டா, எங்கட ஊருக்குள்ள வந்துச்சுண்டா, எங்கட மஹல்லால வந்துருச்சுண்டா, சுப்ஹான். இதுதான் மதீனா தய்யிபா, நறுமணம் கமலும் தய்யிபா, தாருல் ஈமான். அது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தொலைவச்சரத்தோட உள்ளத்தையும் கழுவ வச்சாங்க, ஹஜ்ஜி செய்யறதோட சுப்ஹானல்லாஹ் மறுமையும் சரி செஞ்சாங்க. சுப்ஹானல்லாஹ் ஹாஜியும் அப்படி, ஜகாத்தும் அப்படி, நோன்பும் அப்படி. சுப்ஹான், நறுமணம் வீசியது அந்த மதீனால. அதுதான் சகோதரர்களை அல்லாஹ் எதிர்பார்க்கிற பொருத்தம், அல்லாஹ் எதிர்பார்க்கிற பொருத்தம். சலாம்ல 2வது தன்மை சும்மா விளங்குறதுக்கு பேசுறேன்டா. அருமையானவர்களே, சலாம்ல நிதானம் இல்லை, அவசரம் இல்லை. வைபாதுர் ரஹ்மான் அல்லதீன யம்ஷூன அலல் அர்தி ஹௌனா வஇதா காபபஹுமுல் ஜாஹிலூன காலு ஸலாமா. அழகான வார்த்தை, அமைதியான வார்த்தை. அல்லாஹ் இந்த மூமின்களுடைய பண்பை பட்டியலிட்டு கொண்டு வரக்கொள்ளே, முதலாவது ரப்ப அல்லாஹ் காலத்தான் சொல்றான், தலையல்ல. தலை கணம் குறையறதுக்கு கால் சரியா கழுவிப்படணும் உளவியல் சொல்லுதான். நட சரியானா உள்ளம் சரியாகுமா. சுஜூத கடைசிக்கு சொல்றான். இன்னைக்கு எங்கட எவ்வளவு வேகமா பேசி எத்தனை மையத்தை கொண்டு வந்துட்டோம். போன நோன்பு, அதுக்கு முந்தின நோன்புல கிட்டத்தட்ட 2 நாள்ல 18 ஆக்சிடென்ட். வேகம். ஓ லெவல் முடிச்சாச்சு, ரிசல்ட் வந்தா இப்ப ரெடி ஆகுவாங்க. பேரண்ட்ஸுக்கெல்லாம் கட்டுப்படுத்தலாம். ஒரு 20 வயசு வாலிபர் எடுத்துக்கொண்டா டிரைவர், அவர் ரெண்ட் கார் எடுத்துக்கொண்டா போறது, போனா அவங்களை யாரும் கட்டுப்படுத்தலாம். லுக்மான் அலைஹிஸ்ஸலாம் மகன் நடைய கட்டுப்படுத்தினாங்க. குர்ஆன் அதை சொல்லுது. நடைய பத்தி என்னத்துக்கு குர்ஆன்ல பேசணும்? நட சரியாகணும். திரும்ப அடங்குறேன்டா, பணிவு வாரேன்டா, வேகம் இல்லாம போறேன்டா, வேகம் இல்லாம போறேன்டா.
வார்த்தையில வேகம், வாழ்க்கை வீண். மனைவியோட வந்த கோபத்துல தலாக். 20 வருஷ புள்ள துடிக்குது கல்யாண நேரம். இந்த தந்தை எங்க? எனக்கு வழி வேணுமே. தந்தை சொல்றா நான் வரமாட்டேன். மயங்கி விழுகிறா கல்யாண வீட்டுல. வார்த்தை. காபத்துல்லா அலிகிற ஹஜ்ஜருல் அஸ்வத முத்தமிட போகலே கூட வேகமா போகலாம். இமாம் ஜமாத்து போறப்போல வேகமா வரையலாம். கிடைச்சத தொழுதுக்கோங்க. வாழ்க்கையில நிதானத்தை எல்லாம் படிச்சுட்டாரான். சகோதரர்களே, ஒரு நீக்ரோ மனிதர் காலம் இருக்கிறார். இஹ்ராம் கல்ல முத்தம், இந்த ஹஜ்ஜருல் அஸ்வத் கல்ல முத்தமிடணும்ன்ற வேகத்துல இவர் முத்தமிடுறாரு. ஆனா மிரிக்கப்பட்டது ஒரு நீக்ரோ மனிதர். அவங்களுக்கு எந்த குறைச்சலும் இல்ல. நிறத்தை வச்சு ஒரு நாளும் புல்லடி இடுவதல்ல இஸ்லாம். வெள்ளையர்கள், கருப்பர்கள், சுப்ஹானல்லாஹ், அதெல்லாம் அறிவும் இல்ல, பண்பாடும் இல்லை. என்ற அறிவு, நாம் படிச்ச டிகிரி, என்ற பட்டம், என்ற பணம் அடுத்தவர்களுடைய வழியை எனக்கு உணர்த்தவில்லை என்றால் நான் 1000 முட்டாள்களை விட மோசமான ஒன்று. அல்லாமா சாதி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி, அல்லாமா இக்பால் 2 பேர் ஒருத்தர் சொல்லுகிறான். ஆக மேன்மையானவர்களே, நிறத்தை வச்சு ஒதுக்கலாம், தட்டி உடையலாம். எவ்வளவு தட்டிப்பட்டு பேய்க்கும், எவ்வளவு வேகப்பட்டு பேய்க்கும். அப்படி பேய்த்து ஒருத்தர் ஹஜ்ஜருல் அஸ்வத முத்தமிட்டா, சுப்ஹானல்லாஹ். அன்பார்ந்த அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, அவருக்கு ஹஜ்ஜருல் அஸ்வத முத்தமிட்ட நன்மை எழுதப்பட மாட்டாது. ஒரு மோமின் காலம் மிதிச்ச ஹராம் என்ற பாவம் எழுதப்படும். நிர்வாகம் செஞ்சாப்ப முஅத்தின் சாப்பிட உள்ளம் பிளாஸ்டிக் அல்ல. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நிர்வாகத்துக்கு கீழே இருந்தவங்க தான் பிலால். ஊருக்கு நாட்டுக்கு பள்ளி அழகாக்கணும். முஅத்தின் சாஹிபுடைய, இமாமுடைய, எங்களுடைய கடையில வேலை செய்யறவங்களுடைய, எங்களுடைய வீட்டில் இருக்கக்கூடிய வேலைக்காரர்கள் உள்ளத்தை உடைக்கலாம். அது காபத்துல்லாவை விட சிறந்தது. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மக்கால சொன்னாங்க. எப்ப சொன்னாங்க? அரஃபா நாள்ல சொன்னாங்க. பிலால் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு நபியுடைய தன்மை சலாம்ல வெளியாகிச்சு, வாழ்க்கையில வெளியாகிச்சு. வார்த்தையோட மட்டுமல்ல சகோதரர்களே, பிலால் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவங்களுக்கு நிர்வாக சபை தலைவர் மௌத்தா போனதுக்கு பின்னால அதே மிஹ்ராப்ல அதே இடத்திலிருந்து அதான் சொல்லலாம போயிடுச்சு. அதான் சொல்லலாம போயிடுச்சு. தலைவர் அவ்வளவு முஹப்பத், அவ்வளவு இரக்கம், அவ்வளவு இரக்கம். மேன்மையான அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, கண்ணியமான சகோதரர்களே, சோசியல் மீடியா யூஸ் பண்றவங்க வேவ்ஸ்ல போகுது, சரி வேகம், தட்டாதீங்க. இன்னொருத்தர் மானம், இன்னொருத்தர கிளிப்புக்கு விலை பேச வேணாம். இன்னொருத்தர ஃபுட்டேஜ், அதாவது சிசிடிவி ஃபுட்டேஜ் விலை பேச வேணாம். 2 லட்சம் அனுப்பு தாரேன், கிளிப்ப போடு. இன்னொருத்தர மானம். சுப்ஹானல்லாஹ். அல்லாஹ் பாதுகாக்கணும் சகோதரர்களே. அடுத்த குமர பிள்ளைகள், அடுத்த ஒரு குடும்பம், அது இருக்கும் வரைக்கும் வட்டியை விட மோசமான பாவம் பதியப்பட்டுக் கொண்டிருக்கிறது. அடுத்தவன் குறையை தாண்ட வாட்ஸ்அப் எடுத்து ஷேர் பண்றது, அல்லாஹ் அக்பர். இது வேகமே இல்ல, இது நிதானமே இல்ல, இது மடமை. இப்படி ஒரு குணம் முஸ்லிம் இருக்கவே இல்லை. நீங்க பேஸ்புக் பீரியட் ஆயிக்கலாம், ஐடில நீங்க வேண்டி ஸ்பெஷல் செஞ்சுக்கலாம், மறுமையை மறக்கிறாது. இன்னொருத்தர குறைய எடுத்து ருசிக்கிறது நாளைய கயாமத்துடைய நாளையில நரகத்தால் உருக்கப்பட்ட ஈயத்தவர காதல் ஊட்டப்படும். அல்லாஹ் பாதுகாக்கும், அல்லாஹ் பாதுகாக்கும். வார வேகத்துல வாழலாம், இஸ்லாம் சொன்ன வழியில தான் வாழும். ஆக மேன்மையான அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, கண்ணியமான சகோதரர்களே, கடைசியா சொல்றேன்டா, சலாம்ல கடைசி பகுதி மன்னிக்கிறேன். தொழுகையில சொந்த நானா தம்பி பிரச்சனை 30 வருடமா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எதிரிய மன்னிச்சாங்க. அரஃபால ஒன்றுக்கு துஆ அழுகிறாங்க எல்லாருமே.
ஆனா அந்த அரபான் மைதானத்துல கூட 30 வருடம் பேசாத அண்ணனும் தம்பியும் பேசல, உள்ள முருகல்ல. ஒரே மடியில விளையாடின புள்ள, ஒரே கட்டத்தில் இருந்த புள்ள, ஒரே வாழ்க்கை வாழ்ந்த புள்ள, ஒரே தாழ்த்த உணவு குடிச்ச புள்ள, பால் குடிச்ச புள்ளை. அருமையானவர்களே, தம்பிக்கு சொல்லாம நானா கல்யாணம் எடுக்கிறார் பாருங்க. எங்க சலாம் இந்த கண்ம வரலாற்ற எவ்வளவு பெரிய பிரச்சனை ஆகிச்சுன்னு சொன்னா, அல்லாத நல்லடியார்களே, கண்ணியமான சகோதரர்களே, தம்பித கல்யாணம் அண்டு அந்த கல்யாண நாள்ல சகோதரருடைய மூத்த சகோதரருடைய மகளுடைய திருமண நாள்ல பக்கத்து வீட்டில் இருந்த சொந்த சகோதரர் அழைக்கப்படல. மன்னிக்க தயார் இல்லத்துல என்ன நடந்துச்சு? சுபஹான் அல்லாஹ். இரவு தம்பி சகோதரர் பேசுறாரு மனைவிக்கு, பிள்ளைகளுக்கு, கவலைப்படவான நான் வந்து அழகான சாப்பாடுகளை போடுறேன் என்று சொல்லி பேசுறார். ஆனா போன வச்சாரு, அரை மணித்தியாலத்துல செய்தி வருகிறது, அந்த தம்பி மௌத்தா போயிட்டார். பகல் ஜாம் ஜாமந்து சகோதரர் வீட்டுல கல்யாணம், ஊருக்கே சொன்னாங்க. சொந்த சகோதரர் விடுபட்டார். அடுத்த நாள் மையத்துல வந்து விழுந்து அழுகிறார். நானா எவ்வளவு பெரிய ஏமாற்றம் சகோதரர்களே. கொஞ்சம் யோசிச்சு பார்ப்போம். வந்திருக்கிற ஒவ்வொருத்தருக்கும் எத்தனையோ பிரச்சனைக்கும், எத்தனையோ கோபமைக்கும், முஹர்ரம் மாதத்திலேக்கும் அல்லாஹ்க்கு கபூல் ஆகும். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அப்துல்லா பின் உபை இப்னு ஸலூல கஃன கொடுத்தாங்க, உடுப்ப கொடுத்தாங்க, எச்சில துப்பினாங்க. நஊது பில்லாஹ், நபியுடைய எச்சி பட்டத்தை நான் குடிக்க மாட்டேன் மகனே, கழுதையிட சிறுநீர் அதை விட நல்லது சொன்ன மனிதன் உபை இப்னு ஸலூல். அந்த மனிதர் போய் கபூர்ல இந்த மையத்தெடுத்து இப்னு கஸீர்ல வார ரிவாயத், அப்படியே எச்சில் தெறிக்க துப்பி ஊறி தன்னுடைய ஜிப்பா கமீச அப்படியே கஃன் செஞ்சாங்க. அன்பு நபியிட தன்மையை பார்த்து கொண்டிருந்த 1000 முனாஃபிக்குகள் உடனே கலிமா சொன்னாங்க. அல்லாஹ் எனக்கும் உங்களுக்கும் விளக்கத்தை நசீபாக்குவானாக. அந்த பாவங்களை மன்னிச்சிரியா அல்லாஹ். தன்மையோட, நன்மையோட, உறவுகளோட, உள்ளம் உணர்வோட, உள்ளம் உருகிய வாழ்க்கையோட, பணிவோட, மிருதுவான தன்மையோட அமல்கள் செய்யக்கூடிய பாக்கியத்தை தருவாயா. நாங்க எல்லாரையும் மன்னிக்கிறோம் யா அல்லாஹ். யா அல்லாஹ், எங்கட எல்லா பிரச்சனைகள், வழக்கு, வம்புகள் அனைத்தையும் நாங்க விட்டு கொடுக்க தயாராகிறோம் யா அல்லாஹ். கபருக்கு கொண்டு போகாத சொத்து யா அல்லாஹ், எல்லாம் விட்டுட்டு போறது யா அல்லாஹ். யா அல்லாஹ், நீ எங்களை கபூல் செய்வாயாக. நீ எதிர்பார்க்கிற உள்ளத்துல சுத்திகரிப்பு எங்கள்கிட்ட நன்மைகளால தருவாயாக. தொழுகையிலத்தா, நோன்புலத்தா, ஹஜ்ஜிலத்தா யா அல்லாஹ், உங்களோட காய் தந்தைமாருக்கு ரஹ்மத் செய்வாயாக, எங்களோட உறவுகளுக்கு ரஹ்மத் செய்வாயாக. 200 கோடி முஸ்லிம்களோட வாழ்க்கையை அழகாக்குவாயாக. கஷ்டப்படுறாங்க யா அல்லாஹ். வயிற்றுல கல்ல கட்டின முஸ்லிம்களையும் நாங்க இன்றைக்கு பார்த்து கொண்டிருக்கிறோம் யா அல்லாஹ். அன்றைக்கு படித்தோம், இன்றைக்கு பார்க்கிறோம் யா அல்லாஹ். சின்ன பிள்ளைகள் ஜனாசாக்களை வச்சுக்கொண்டு தடமாறுறாங்க யா அல்லாஹ். 40 மையவாடிகள் அதுவும் இடிக்கப்பட்டீர்கள் யா அல்லாஹ். மையத்துகள் அடக்கிறதுக்கு கூட இடம் கொடுக்கறதுக்கு தயார் இல்லாத நிலைமை ரஹ்மானே. இப்படி இருந்து எங்களோட உள்ளத்தில் உணர்வு வருகிறது இல்லையா அல்லாஹ், எங்களை மன்னிப்பாயாக, எங்களை கபூல் செய்வாயாக. இந்த ஜும்மால நாங்க உறுதி எடுக்கிறோம் யா அல்லாஹ். இந்த முஹர்ரத்துக்குள்ள நாங்க உறுதி எடுக்கிறோம் யா அல்லாஹ். இந்த ஒன்று பைத்துல்லா உங்க வீட்டிலிருந்து முடிவெடுக்கிறோம் யா அல்லாஹ். எங்களோட கோபத்தாபங்களை நாங்க மன்னிக்கிறோம் யா அல்லாஹ். நீ எங்களை மன்னிப்பாயாக. நீ அபூபக்கர் ரலியல்லாஹு அன்ஹு கேட்கிறாய் யா அல்லாஹ், எந்த மன்னிப்பு உங்களுக்கு தேவையான்னு கேட்கிறாய் யா அல்லாஹ். மகளுக்கு இட்டு கட்டினவரை மன்னிக்க சொல்றாய் யா அல்லாஹ். எங்களோட பிரச்சனைகளை நாங்க முடிக்கிறோம், உன்னை சந்தோஷமா சந்திக்கிறோம். எங்களுக்கு நீ